ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷலுக்கு பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. தமிழக அரசுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8க்கும் மேற்பட்ட போஸ்ட்டுகள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது ஒன்றும் இல்லை. உங்களோட பேர், அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத மேலே எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட அப்பா பேர், இல்லை கணவர் பேர், இல்லை பாதுகாவலர் பேர், மூணுத்தில் யாருன்னா ஒருத்தர் பேர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா, அட்ரஸ்ஸு, ஆதார் நம்பரு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி மெயினாக கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதனால் ரொம்ப முக்கியமானது. 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் 45 வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதனோட டீட்டெயிலு. அதே மாதிரி இன்னொரு மெயினான கண்டிஷனுமே சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ வாங்கணும் அப்படின்ட்டு ஈஸிலேயே கொடுத்துருப்பாங்க குட்டுன்ட்டு. அதனால் அதையே கூட நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட டீட்டெயில்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பள்ளி சான்று நகல் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, நன்னடத்தை சான்று, அதை நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுய விலாசம் 35 ரூபாய்க்கான அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எம்டி போஸ்ட் கவரில் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி அது நீங்கள் இப்போ அனுப்புவீங்களா, அது உள்ளே வச்சு சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அவங்க இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்காக தான். இதில் என்ன மாதிரியான போஸ்ட்டுகள்லாம் இருக்குன்னு பாருங்கள். மேலக்கு பரிச்சாரகர், அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர், அத்தியாபாகம், பகல் காவலர், இரவு காவலர், திருவலகு, அதுக்கப்புறம் இரவு காவலர், திருவலகு. இது மற்ற திருக்கோயிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே குழுவை பொறுத்தவரையில் 15,300 ரூபாய் சேலரி, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பரிச்சாரகருக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். திருக்கோயிலில் நெய்வேத்தியம் பிரசாதங்கள் அதெல்லாம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அத்தியாபாகத்துக்கு ஏதேனும் ஒரு ஆகம பள்ளியில் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் முடித்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பகல் காவலர், இரவு காவலர், திருவலகு, அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சேலரியுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 9/6/2025. அதுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி சென்ட் பண்ணணும். அதே மாதிரி சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ்மே அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில், 6 எல்என்பி கோயில் தெரு, எழும்பூர், சென்னை மாவட்டம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.